மார்கழி 6 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் மார்கழி மாதம் வந்தால் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைலாம் பார்க்குறது இல்லை. எல்லா நாளுமே வந்து அந்த 5 மணிக்குள்ளே நம்ம 5:30க்குள்ளே விளக்கை வந்து ஏற்றிடணும், கோலம் போட்டுருணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 மணிக்குள்ளே விளக்கெலாம் ஏற்றி 5:30 மணிக்குள்ளே கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் நம்ம வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய ஆசைகள் வந்து நிறைவேறணும், விருப்பங்கள் வந்து நிறைவேறணும், நம்ம உழைப்புக்கேற்ற பயன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து அந்த ஆண்டவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நேரத்தில் நீங்களும் வந்து சொல்லுங்கள். நான் கோலம் போடும்போதே வேண்டிக்கிட்டே தான் கோலம் போடுவேன். எனக்கு இந்த வருஷம் வந்து இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, அதை வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டே தான் வந்து கோலம் போடுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக போடணும்னு நினைக்க மாட்டேன், சின்னதாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம அதிலே நேரத்தை வந்து கடத்திட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பூஜைகள் வந்து நம்ம சரியாக பண்ண முடியாமல் போயிடும். அப்படிங்கிறனால தான் நான் வந்து சின்ன சின்ன கோலமாக போட்டுட்ருக்கேன். இந்த கோலம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வாடகை வீட்டில் போட முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் கேட்டது, நான் மார்கழி மாதத்தில் கொஞ்சமாவது பெரிய கோலமாக போடணும், வாசல் முழுக்க நிறைவாக கோலம் போடணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு வீடு, நல்ல வீடாக அமையணும்னு சொல்லி தான் நானும் வந்து மார்கழி மாதத்துலேருந்து கடந்த ஒரு 8 வருஷமாகவே வந்து மார்கழி பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கிது. நீங்களும் வந்து அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லியும் வந்து நானும் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பெருமாளுக்கு துளசி சாற்றி பிரம்ம முகூர்த்த விளக்கம் ஏற்றி நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்திக்கு கொடுத்த பூ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அப்படியே வந்து இருந்தது. நேற்று வச்சதும் அந்த பூ தான். ஸோ அந்த பூவை வந்து தலையில் வச்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வெளிச்சம் வந்தால் தான் தெரியுது நமக்கு வந்து மார்கழி மாதத்தில் எவ்வளோ வந்து பனி பெய்யுது அப்படிங்கும்போது. அந்த 4:30 to 6 தெரிய மாட்டேங்குது, 6 மணிக்கு மேலே தான் தெரியுது. ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 நேற்று முதல் நாள் வந்து தொடங்கிடுச்சு. அதனுடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்ரீரங்கம் வைகுண்டநாதருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.